வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் பீட்ரூட் நல்லா நான் 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு இப்படி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட்டை வேக விட்டுறலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சேர்த்துட்டு நிறைய தண்ணி விடாதீங்க. பீட்ரூட் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக வேணாம், கொஞ்சமாக காயும் தண்ணியும் அளவாக வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பீட்ரூட் வெந்துட்டு இருக்கு. பீட்ரூட் கூட்டுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், தேங்காய் துருவல், மஞ்சள் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி 1 கட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்ரூட் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ அரைச்ச மசாலா இதில் சேர்த்துக்கோங்க. வாவ், எவ்வளோ கலராக இருக்குது. இப்போ மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க காயை. இப்போ வேகட்டும். இப்போ தாளிச்சு இதில் விட்டுறலாம். நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ பக்கத்து அடுப்பில் தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த பீட்ரூட்டோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலக்கிக்கங்க. காய் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா திக்காக கூட்டு நல்லா வெந்திருக்கு. காய் பீட்ரூட் இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், நல்ல காரமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மசாலா அரைக்கையில் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா காய் ஸ்வீட்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் காரம் வேணும்னா மசாலாவுக்கு பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ காய் வெந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம்.
நம்ம அருமையான பீட்ரூட் கூட்டு வந்து தயாராகிடுச்சு. நல்ல சாதம் வச்சுருக்கேன், சாதத்தோடு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து சாதம் மட்டும் வச்சு இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா பிசைஞ்சு கூட்டை வந்து பிசைஞ்சு ஒரு அப்பளம் வடகம் பொரிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.